ஸோ கைஸ் ஒன் பீஸோட சாப்டர் 1180 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக ஸ்பாய்லர் பார்த்துருந்தோம் இல்லையா? நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஒன் பீஸோட ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1180 பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லிட்டரலாக வந்து ஒரு பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருந்துச்சு. பிக் 3ல வந்து யார் பயங்கரமான டிசைன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதில் அடி கொடுக்குற மாதிரி ஓடா சென்சை வந்து பக்காவான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஈமு சமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டாக டிசைன் வந்து வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த சாப்டரில் நீங்கள் ஸ்பாய்லர்ஸ் இன்னும் பார்க்கலன்னா இந்த சாப்டர் இன்னும் தரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஈமு சமாவை தான் வந்து காட்டுறாங்க. தலைவன் கீழே இறங்குற ஆறா வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கும் போது டாரி பிராகிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த எல்பாஃபோட ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா டாரி பிராகி வந்து யார் ராயவான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த எல்பாஃப்க்கு ராஜான்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிடையாதுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்த செகண்டு ஈமு வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்டோட கையில் வந்து பார்க்குறான். ஜேர்டோட கையில் சோமர்ஸ் இருக்கான் இல்லையா? சோமர்ஸ் வந்துட்டு கிரேட் ஒன்றுன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஜேர்டோட கைக்கிட்ட மூவ் பண்ணி சோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவான். தூக்கி சோமர்ஸ் மேலே அந்த பிளாக் ஃப்ளேம் ஓமன் இருக்கு இல்லையா, அதை போட்டு சோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிடுவான். அந்த செகண்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்டோட கை இருக்கு இல்லையா, கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கீழே விழுந்திருக்கும். யாருனாலையும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. எல்லாருமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஈமு சமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்டோட விரலை வெட்டி சாமர்ஸை காப்பாற்றி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஓமன்ன்ற ஸ்பெல்லை போட்டு வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாரு. எவனுக்குமே என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாது. அவனுங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு தரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜோரோக்கு இதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கோவம் வந்தது. ஜோரோ வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் வந்து கேட்பான், நீயும் அந்த நைட்ஸை சேர்ந்தவங்களான்னு நம்ம சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹஜிர் வந்துட்டு டவுட்டே வந்து தேவையில்லடா, அவனும் அவங்களோட சேர்ந்த ஆளாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாயும். அப்படி பாயும் போது ஸ்டான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு டேய் உனக்கு அவன் யாருன்னு வந்து தெரியாது, அவனோட பவரே வந்து தெரியாது, நீ போகாதரான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ருதீன் மேலே ஒரு கிக்கு வந்து பண்ணுவான். அப்படி பண்ணும்போது ஈமு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்பி தான் பார்த்துருப்பான். ஒரு ஸ்லாஷ் வந்து அதுக்குள்ளே வந்து பண்ணியிருப்பான். ஸ்டான்சரோட கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து தனியாக வெட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். இதை வந்து பார்த்துட்டு நம்மளோட ஹஜ்ருதீன் வந்து ஸ்டான்சன் கிட்ட சாரி வந்து கேட்பான். வேறு வழி கிடையாது, ஏன்னா அவங்க பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈமோட அட்டாக் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. அப்போ ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காண்டாயிடுவான். இன்னொரு பக்கம் சாப்பரோட ரியாக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கணும். சாப்பர் வந்து பேய் அறிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து நம்மளோட ஜோரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா கிங் ஆஃப் ஹெல் பர்கேட்ரி ஒன்னிகிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். நான் கூட வந்து இது பேஸ் ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணுறான்னு நினச்சேன். பட் இருக்கிறதுல இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோட அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து யூஸ் ஆகும். இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈமு மேலே வந்து நம்ம ஜோரோ வந்து பண்ணும்போது ஈமு என்ன பண்ணுறான்னா ஒன்றுமே பண்ணல, அவனோட வால் இருக்குல்ல, வாலை வச்சு அந்த அட்டாக்கை அசால்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிவிட்டு அவன் வந்து பிளாக் ஃப்ளேம் அட்டாக் இருக்குல்ல அந்த ஓமன், அதை வந்து இப்படி தட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக ஜோரோட மூஞ்சுக்கு வந்து விடுவான். ஜோரோ பறந்து போய் விடுவான். ஜோரோ மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த காலமாக இருந்து இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஜோரோன்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஸை வந்து ஈமு ரிவைவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அடுத்த வேலைக்கு வந்து கிளம்புன்றமா சொல்லிட்டு சோமர்ஸை கூப்பிட்டு ஈமு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். ஸோ இப்போ அந்த ஓமன் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு ரெக்க மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். அதாவது அவனுக்கு ஒரு இறகு மாதிரி 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. இது வந்தோடனே வந்து பறக்க ஆரம்பிக்கிறான். சோமர்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அப்போ வந்து பறந்துட்டு இருக்கும்போது அவனோட கையில் ஒரு வெப்பன் இருக்கு இல்லையா, அதை வந்து கேனன் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளோட கங்கோ இருக்காங்க இல்லையா, கங்கோருக்கு இடத்துல வந்துட்டு அதாவது நம்மளோட லோக்கி வந்து ராக்னட் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த இடத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனன் மாதிரி வந்து ஷூட் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து ஒரு மாதிரி டீமோனிக் ஃபேஸ் மாதிரி வந்திருக்கு. அதில் கண், வாய், அப்புறம் அந்த கொம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் வந்து தெரியும். ஸோ இந்த அட்டாக் வந்து ஸ்ட்ரைட்டாக கான்கோ இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அடிச்சு விட்றோம். ஸோ அந்த இடத்துல கான்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகி தான் வந்துருக்காங்க. நம்ம லோக்கி வந்து சொல்லிப்பான் இல்லையா, ராக்னர்னால மட்டும்தான் வந்து அதை ஃப்ரீஸ் வந்து அன்ஃப்ரீஸ் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த அட்டாக் வந்து என்ன பண்ணுச்சு நம்மளுக்கு வந்து தெரியாது. இன்னொரு பக்கம் கபன் வந்து காட்டுறாங்க. கபன் வந்து இன்னும் ஷாக்கில் வந்து இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரிஞ்சிருக்காது இந்த ஹாக்கி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்மளோட கபன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாக்கியை நான் ஃபீல் பண்ணதே வந்து கிடையாது. ஈவன் காட் வேலியில் கூட நான் இந்த ஒரு ஹாக்கி வந்து ஃபீல் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஒரு வேறு லெவலில் வந்து இருக்குது, லைக் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா கபன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளோட ஈமு வந்து பறந்துட்டு இருக்கும்போது மற்ற ஜெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ஸ் இருக்காங்களே அவங்களோட ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்ரூடர் வந்து உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் கையில் இருக்க வெப்பன்லாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. வேறு வழியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஈமு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட சாஞ்சி குரூப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல
கில்லிங்கம் வந்துருப்பான் இல்லையா, கில்லிங்கம் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஈமோவை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் கிரேட் ஒன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஈமோ வந்து என்ன பண்ணுவான்னா சாஞ்சியோட பெர்மிஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா கில்லிங்கம் வந்து ஓமன் யூஸ் பண்ணி திருப்பி ரிவைவ் பண்ணிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி யாரை கேட்டுறா என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்டியா, யாரை கேட்ட அவனை வந்து ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காலை எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுறான், லெக் கிக் வந்து பண்ணுறான். அப்படி பண்ணும்போது ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டாச் பண்ணிடுவான், அவனோட காலை யூஸ் பண்ணி வந்து டாச் பண்ணிடுவான். இதை பார்க்கும்போது நீங்கள் சாஞ்சியோட ரியாக்ஷன் மட்டும் பார்க்கணும். அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சாஞ்சி மேலே இன்னொரு அட்டாக் வந்து விழுது, ஈமோ வந்து கொடுப்பான். அந்த அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வந்து நடக்குது. நீங்கள் ஒரு சாஞ்சி ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாஞ்சியை பற்றி இப்போ வருத்தப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நிலைமை அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா அதுவும் எல்பாஃபில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதுவும் சாஞ்சி மேலே. சாஞ்சி அங்கேருந்து ஓடலாம் இல்லை, சாஞ்சி மேலே தான் வந்து இந்த அட்டாக்கே வந்து விழுது. ஸோ இதனால் சாஞ்சி வந்து கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது. ஜோரோ காலி, இப்போ சாஞ்சி காலி. ஹஜ்ருதீன் மேலேயும் ஒரு அட்டாக் வந்து விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டான்சன் மேலேயும் ஒரு அட்டாக் வந்து விழுந்திருக்கு. அப்போ எல்லாருமே வந்துட்டு சாஞ்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேறு வழியில் இப்போ கத்துறதை தவிர என்ன பண்ண முடியும், சாஞ்சி வந்து காப்பாற்ற முடியாது இல்லையா. இப்படி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு நம்மளோட ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும் போது ஈமோக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, எல்பாஃப்க்கு என்ன பிஸ்னஸ்க்காக நீ வந்திருக்கன்றமா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அப்போ ஈமோ திரும்பி 14 வருஷத்துக்கு முன்னாடி ஹரால்னு சொல்லிட்டு என்னோட சர்வெண்ட் ஒருத்தன் வந்து இருந்தான், அவனை வந்து எவனை வந்து கொலை பண்ணிட்டான், அவனை தேடி தான் நான் வந்து வந்திருக்கேன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஈமோ வந்து லோக்கியை பார்த்து சொல்ல, அதுக்கு லோக்கியை வந்து ஹரால்டு வந்து என்னோட அப்பா தான், அவர் தான் வந்து எல்பாஃபோட கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லோக்கி வந்து சொல்கிறான். கடைசியாக ஒரு லைன் வந்து இந்த பேனலில் வந்து கொடுக்குறாங்க, லோக்கி வந்து நீ தேடி வந்தால் நான் தான் அப்படின்றவா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈமோவை பார்த்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இந்த சாப்டரில் பயங்கரமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஸ்பாய்லர்ஸ்லேயே நான் வந்து நிறைய சொல்லியிருந்தேன், ஸ்பாய்லர்ஸில் இருந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே இங்கே வந்து இருந்திருக்கு. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்சனோட காலில் வந்து அட்டாக் இருந்திருக்கும், அதுக்கு இல்லாமல் ஹஜ்ருதீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து ஓமன் வந்து பண்ணியிருப்பாங்க, அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சாஞ்சிக்கு அட்டாக்கு கிட்டத்தட்ட ஜோரோ காலி, ஸ்டான்சன் காலி, ஹஜ்ருதீன் காலி, சாஞ்சி காலி, 4 பேர் எந்திரிக்க மாட்டாங்க கன்ஃபார்ம் இது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் சாப்டரில் ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை தேடி தான் வந்து வந்திருக்கான், லூஃபியை தேடி வந்து வரல. ஸோ அதனால இப்போது ஈமோக்கும் லோக்கிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இந்த தான் சொல்லுவாங்க இல்லையா, போட்டி 2 பேருக்கு தான். ஸோ ஒன்று வந்து ஈமோ, இன்னொன்று வந்து லோக்கி, இவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டியே. லூஃபி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் வந்து பார்க்க தான் வந்து முடியும், வேறு வழி கிடையாது. இப்போதைக்கு உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ஈமுக்கு நோ மேட்ச், லிட்டரலாக சொல்கிறேன் மேட்சே வந்து கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அடி திருப்பி வாங்க போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து, வாங்கிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்தா தான் உண்டு, அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒன் பீஸோட ஸ்பாய்லர்ஸ், சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுவும் இல்லாமல் அனிமையோட அப்டேட் இன்ஃபோ எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.